நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு செப்டம்பர் மாத ராசி பலன். செப்டம்பர் மாத ராசி பலன் 2024 கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். சரிங்களா? செப்டம்பர் மாத கிரகநிலைகள் ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். குரு ரிஷப ராசியில் சஞ்சரிச்சிருக்காங்க. ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவப்படி 3ஆம் ராசி மிதுன ராசி. மிதுன ராசியில் செவ்வாய் இருக்காரு. புதன் வந்து கடக ராசியில் இருக்காங்க. சிம்ம ராசியில் சூரியன் இருக்காங்க. சுக்கிரன் கேது வந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில் இருக்காங்க. கும்ப ராசியில் சனி வக்ர நிலையில் சொந்த வீட்டில் செஞ்சிருக்காங்க. 12ஆம் இடமான, அதாவது வந்து காலபுருஷ தத்துவப்படி 12ஆம் இடமான விரைஸ்தானத்தில் ராகு மீன ராசியில் இருக்காங்க. இதுதான் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரகநிலைகள். செப்டம்பர் மாதம் பாருங்க, 4ஆம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும். செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும். செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும். இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம எல்லா ராசிக்கும் நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க. வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜாதகம் இல்லாதவங்க உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் இது மூணையும் அனுப்பிச்சுடுங்க. நம்ம அக்யூரேட்டான பலன் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்க. இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி மகர ராசி. காலபுருஷ தத்துவப்படி 10ஆம் ராசியான மகர ராசி நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மகர ராசி நேயர்களும் பாருங்கள், துடிப்பானவர்கள். ஏன்னா சர ராசியில் பிறந்திருக்கீங்க, துடிப்பானவர்களாக இருப்பாங்க. வேகத்தை விட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேகமும் இருக்கும், விவேகமும் இருக்கும். நல்லா புத்திசாலியாக இருப்பாங்க, வேகமாகவும் இருப்பாங்க. ஏன்னா சரம்ங்கிறது வேகமாக நகரக்கூடிய ராசி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வியாபார தந்திரம் தெரிஞ்சிருப்பாங்க. வியாபார தந்திரத்தை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. இந்த டெக்னிக்கல் மைண்ட் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். உழைப்புக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லலாம். நல்ல ஒரு ராசி. இன்னொரு வேலை என்ன தொழில் கொடுத்தாலும் கடுமையாக உழைப்பாங்க மகர ராசி நேயர்கள். நல்ல ஒரு ராசி மகர ராசி. ஒரு ராசிநாதன் சனி பாருங்க 2ஆம் இடத்துல குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்தில் இருக்காரு. உங்கள் ராசி குரு பார்க்குறாரு. நல்ல மாதம் இந்த மாதம். ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்காரு. எப்படியோ பொருளாதார வளர்ச்சி முன்னேற்றம் எப்படியோ நீங்கள் தேடி போயிடுவீங்க. பணம் பொருளை எப்படி தேடி அலைஞ்சு போய் எப்படியோ குடும்பத்தை காப்பாற்றிடுவீங்க. கவலைப்படாதீங்க. தேவையான அளவுக்கு பணம் வந்துடும் உங்களுக்கு. உங்கள் ராசி குரு பார்க்குறார். இது உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு தான். உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு வெளிச்சம் படுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த கஷ்டங்கள் உங்களுக்கு கிடையாது. ஏன்னா 2020, 21, 22 கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தீங்க. அந்த அளவுக்கு பிரச்சனைகளோ கஷ்டங்களோ சோதனைகளோ உங்களுக்கு இருக்க போகிறது கிடையாது. இந்த மாதம் நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? 3ஆம் இடத்துல ராகு இருக்கார். உபஜயஸ்தானத்தில் ராகு இருக்கிறது முயற்சி வந்து தூண்ட வைக்கிறதான்னு காமிக்குது. முயற்சி தூண்டும். ராகு வந்து முயற்சி தூண்ட வைப்பார். இருக்கிற இடத்த பெருசுப்படுத்துவார். பிரம்மாண்டப்படுத்தி காமிக்கிற கிரகமே ராகு தான். எடுத்துக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். 4ஆம் அதிபதி நல்லா இருக்காருங்க. உங்க ராசிக்கு 4ஆம் அதிபதி செவ்வாய் எங்கே இருக்காரு? 6ஆம் இடத்துல இருக்காரு. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, வாகனம் வாங்குறது, ஒரு இடம் வாங்கி போடுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்காக கடன் வாங்குறது, நல்ல கடன் வாங்குறதெல்லாம் உங்களுக்கு அமையும் இந்த மாதம். பெருசாக கடன் வச்சிருக்கவங்களுக்கு கடன் கொஞ்சம் கொஞ்சமாக அடைபடும். சரிங்களா? புதுசாக கடன் வாங்குறவங்க நல்ல கடன் தான் வாங்க போறீங்க. அதில் சந்தேகமே கிடையாது. இதுக்கு முன்னாடி பெருசாக கடன் வச்சிருக்கவங்க, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கடன் வச்சிருக்கவங்கலாம் இந்த மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை அடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாக போகுது. ஏன்னா 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். 6ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் கடன் இல்லாமல் பண்ணுவார், நோய் இல்லாமல் பண்ணுவார், எதிர்ப்புகள் இல்லாமல் பண்ணுவார். வம்பு வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருந்தால் கூட அதிலிருந்து கூட வெளியே வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு அதிகம். 5ஆம் இடத்துல குரு இருக்காங்க. புத்திர பாக்கியம் கிடைக்கும். நல்ல புத்திர பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்குன்னு சொல்லிடலாம். இந்த மாதம் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்துருந்தீங்கனாலும் செலவு பண்ணியிருந்தீங்கனாலும் வருஷக்கணக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். உங்கள் ராசிக்கு பாருங்க, சூரியன் 8ஆம் அதிபதி சூரியன் அவர் வந்து 9ஆம் இடத்துக்கு வர்றார். குருவோட பார்வை இருக்கார். திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். வெளியூர் போக போகிறீங்க, வெளிநாடு போகக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஒரு சில மகர ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் கவர்மெண்ட் மூலமாக உதவி கிடைக்கும். அரசாங்க வேலை கிடைக்கும். பெரிய மனிதர்களோட தொடர்பு, பெரிய மனிதர்களோட நட்பு கிடைக்கிறது, நல்ல ஒரு பழக்க வழக்கங்களுக்கு ஏற்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த மாதம் நடக்கும். உங்களுக்கு 10ஆம் அதிபதி சுக்கிரன் இந்த மாதம் பாருங்க 10ஆம் இடத்துக்கே வர்றாரு. உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி யார்? சுக்கிரன். அவர் 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்துக்கு வரனால இந்த மாதம் தொழில் சூடு பிடிக்க ஆரம்பிக்குங்க. ஆரம்பப்பதி கொஞ்சம் தொழில் கொஞ்சம் சுமாராக போனால் கூட 18ஆம் தேதிக்கு மேலே எந்திரிச்சிருவீங்க. தொழிலில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். தொழிலே நடக்க மாட்டேங்குதுங்க சார், வேலையே இல்லை, டல்லாக போயிட்டுருக்கு, மந்தமாக போயிட்டுருக்கு, நிறைய பிரச்சனைகளாக போயிட்டுருக்கு, எங்களுக்கு ஒரே விரயமாக போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறமெல்லாம் தொழில் சூடு பிடிக்கிறத பார்க்க முடியும். தொழில் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறது உங்களால் கண் கூட பார்க்க முடியும். நல்லா இருக்குங்க இந்த மாதம். சரிங்களா? புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம்னு சொல்லலாம். உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதம் நிவர்த்தியாக போகுது. அடுத்த வருஷத்துலலாம் பாருங்கள், முழுசாக உங்கள்கிட்ட 7.5 சனி விலகிரும். இந்த வருஷமே கொஞ்சம் நல்லா தான் இருக்கீங்க.
மகர ராசி நேயர்கள் பிரச்சனைகள் இருந்தால் கூட ஓரளவுக்கு சமாளிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த மாதம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. 15ஆம் தேதிக்கு மேலெல்லாம் நிறைய நல்லது நடக்கிறது உங்களால் பார்க்க முடியும். புதன் உங்கள் ராசிக்கு யோகாதிபதி, அவர் யோகஸ்தானத்துக்கு வரப்போகிறார். பாகிஸ்தானத்துக்கு அதிர்ஷ்டஸ்தானத்துக்கு வரனால அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஒரு நல்ல ஒரு மாதம் தான் இந்த மாதம். ஆரம்ப பகுதியே கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் சுமாராக போகும். ஒரு சில பேருக்கு கொஞ்சம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நடக்கும். ஒரு சில பேருக்கு ஆரம்ப பகுதி நல்லா போகும், ஒரு சில பேருக்கு கொஞ்சம் சுமாராக போகும். ஆனால் நடுப்பகுதிக்கு மேலெல்லாம் நிறையவே நல்லது நடக்கிறது உங்களால் கண் கூட பார்க்க முடியும். சரிங்களா? நல்லா இருக்குங்க இந்த மாதம். வண்டி வீடு வாகனம் வாங்குறதுக்காக சரி, ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் சரி, எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் தான். பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க, விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கவங்க, வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்க, கொடுக்கல் வாங்கல் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க, ட்ரேடிங் ஏஜென்சி மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு இருக்கும். கலை துறையில் இருக்கவங்களுக்கும் இந்த மாதம் நடுப்பகுதிக்கு மேலே நிறைய நல்லது நடக்கும். வெளிநாடு போக முடியலன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் வெளிநாட்டு பிரயாணம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். தூர பிரயாணம், ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் ட்ராவல் பண்ண போகிறீங்க, பிரயாணங்கள் மூலமாக வெற்றி கிடைக்க போகுது, சக்ஸஸ் கிடைக்க போகுது, இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால லாபங்கள் கிடைக்கும். உங்களுக்கு பணப்புழக்கம் இந்த மாதம் உங்களுக்கு அதிகரிக்க போகுது. நல்ல புத்திர பாக்கி உங்களுக்கு கிடைச்சிரும். அதே மாதிரி 9ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால அப்பா மூலமாக உதவி கிடைக்கிறது, அதிர்ஷ்டம் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். தெய்வ அனுகிரகம் கிடைக்குங்க. ராசி குரு பார்த்து 9ஆம் இடத்தை குரு பார்த்துட்டாலே தெய்வ அனுகிரகம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். 9ஆம் இடங்கிறது இஷ்ட தெய்வம், 5ஆம் இடங்கிறது குலதெய்வம். அப்போ அந்த 2 இடத்துலையும் குருவோட தொடர்பு இருக்கிறனால, உங்கள் ராசியும் குரு பார்க்கறதுனால நிச்சயமாக இந்த மாதம் தெய்வ அனுகிரகம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். உங்கள் மேலே ஒரு வெளிச்சம் போடும். எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதம் உங்களால் சமாளிக்க முடியும். ஜாதகத்தில் 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தசாபதி நடந்துட்டு இருக்கவங்களுக்கு கூட இந்த மாதம் ஓரளவுக்கு சமாளிச்சிட முடியும். ஏன்னா சுக்கிரன் நல்லா இருக்கார், தொழில்ஸ்தான அதிபதி நல்லா இருக்கார், பாகிஸ்தான் அதிபதி நல்ல இடத்துக்கு வர்றார், சூரியனும் நல்ல ஒரு இடத்துக்கு வர்றாரு, சனி ஒரு 2ஆம் இடத்துல இருந்து அது ஒரு நல்ல ஒரு இடத்துல தான் இருக்காரு. அதனால பெரிய பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு வந்துடாது. ஓரளவுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்க சொல்ல. ஆரம்ப பகுதி நடுப்பகுதிக்கு மேலே நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது பார்க்க முடியும். சரிங்களா? மகர ராசி நேயர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த செப்டம்பர் மாதம். ஏன்னா சுக்கிரன் நல்ல ஒரு நிலைமையில் இருக்கிறனால நிறைய நல்லது அனுபவிக்க போகிறீங்க. தொழில் நல்லா இருக்கும். விவசாயம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் குறையே சொல்ல முடியாதுங்க இந்த மாதம். சரிங்களா? ஏன்னா நான் அதனால மறுபடியும் சொல்கிறேன், விவசாயம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு, பிஸ்னஸ் தொழில் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் இருந்தால் கூட அந்த பிரச்சனைகள் இந்த மாதம் ஆரம்ப பற்றி சமாளித்து நடுப்பகுதி 15 16ஆம் தேதிக்கு மேலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணுறதை உங்களால் பார்க்க முடியும். டெவலப் ஆகிறத பார்க்க முடியும். பணப்புழக்கம் அதிகரிக்க உங்களால் பார்க்க முடியும். பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகக்கூடிய மாதம் தான் இந்த செப்டம்பர் மாதம். பிரச்சனைகளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர போகிறீங்க, நல்லா இருக்க போகிறீங்க. எல்லா மகர ராசி நேயர்களும் நல்லா இருக்க போகிறீங்க, அவங்கவுங்க வயசுக்கு தகுந்த மாதிரி. சரிங்களா? உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். கோச்சார பலன் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு, எதை அனுபவிக்க பிறந்திருக்கீங்க, நல்ல கர்மாவை அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா, கெட்ட கர்மாவை அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா, இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்க போகுது, இது எல்லாமே அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் துல்லியமாக சொல்ல முடியும். உங்கள் பிறப்பு ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து 100% துல்லியமாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குவோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.